கூட்டணி ஆட்சி இல்லை என முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டாம் வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது, கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம், கவலைப்படாதீங்க. பகல் கனவாக இருக்கும் ஸ்டாலின் அவர்களே. 200 சீட்ல ஜெயிக்கிறீங்க, கனவுல ஜெயிக்கலாம். நிஜத்துல அதிமுக கூட்டணி 210 இடத்துல ஜெயிக்கும். உண்மைதானே? என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு போய் கேட்கறதுக்கு. இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. முன்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு. கட்டுமான பொருட்கள் இனிமேல் கனவுல தான் வீடு கட்டிக்கணும். இனிமேல் கனவுல வீடு கட்டி மகிழலாம். மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். கடல் நீர் உள்ளே வருவதற்கு ஆன வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அந்த தண்ணீரிலே மாற்றம் ஏற்பட்டால், அது மாசு ஏற்பட்டால் பொதுமக்களுக்கும் அது அபாயம் விளைவிக்கும், விவசாய மக்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படும். ஆகவே தமிழக அரசு இந்த உத்தம சோழபுரத்தில் கட்டப்படும் அணையை தடுத்து நிறுத்தி பூதங்குடி கிராமத்தில் கட்டப்பட வேண்டும் என்ற கண்டனத்தை நாங்கள் வைக்கிறோம். அவர் சொன்னது அந்த நோக்கம் அல்ல. நீங்க பிரஸ்ல எது கேட்பீங்க எனக்கு நல்லா தெரியும். அது என்ன, திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க அடகு வச்சுட்டு போயிருவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்கார தவிர இதுல உள்ள அர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. நான் காலையிலே தொலைபேசியில அந்த நீ பேசினேன். இது உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும். அது எந்த ஆட்சி அமையுங்கிறத நீங்க ஒண்ணு செய்யுங்களேன். நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் நீ யாருமே கேட்க, நான் எத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கிறேன், ஒருத்தரும் கேட்கவே மாட்டேங்கிற. என்ன எல்லாரும் எங்க பக்கமே திரும்பிடுறீங்கன்னா, யார் முதலமைச்சர் சொல்லி கேட்கீங்களா இல்ல நீங்களா கேட்கிறீங்களா? எங்களுக்கு சந்தேகம் வந்துருக்கு. என்னன்னா, கூட்டணி ஆட்சியா என்ன இதுல உங்களுக்கு வரப்போகுது? எங்களுக்கு திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டணும், அவ்வளவுதான். வேற என்னங்க? ராகுல் காந்திக்கு இந்தியாவில் என்ன நடக்குன்னே தெரியாது. அவருக்கு இத்தாலியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அது என்னைக்கு நான் என்ன சொல்லிடுறேன், நாங்க தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி அதிமுகவோடு நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடெல்லாம் தேர்தல் முன்னோக்கி மக்கள் பிரச்சனை முன்வைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் பூத் லெவலில் நாங்கள் இப்போ பூத்தை வலிமைப்படுத்துறதுக்காக எங்களுடைய பூத்தை நோக்கி எங்களுடைய பயணங்கள் இருந்து கொண்டிருக்கு. அதை பற்றி நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அது சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு கரெக்டான தெளிவான பதிலை நாங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க.